முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது 3 நாட்களில் நான் 40 ஆண்டு காலம் பயணித்த இயக்கத்தை விட்டு விலகி அரசியல் வாழ்வு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற போதும் வாடிய பெயரை கண்டு வாடினார் வள்ளலார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் எந்த இயக்கத்திலும் சேர வேண்டாம், மக்கள் பணியை பொது வாழ்க்கையில் இருந்து பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தில் அன்பின் ஓசையாய் அலைகடலின் அலையாய் என் மீது பரிவும் இரக்கமும் காட்டி என்னை எல்லோரும் வேறு ஒரு இயக்கத்தில் சேர வேண்டும் வாருங்கள் என்று அழைத்த பொழுதும் நான் புதிய பாதை புதிய பயணம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மா காலந்தொட்டு ஒரே இயக்கத்தில் 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து பணியாற்றிய என் பாசத்திற்குரிய அண்ணன் செங்கோட்டையின் அழைப்பின் பேரில் ஒரு அற்புத மனிதரை இறை தந்த அருட்கொடை அதிசயம் முதல் முயற்சியிலே முதலமைச்சர் என்ற இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே வந்து அமர்ந்த மிகப்பெரிய எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும், தமிழக மக்கள் வீட்டில் ஒவ்வொரு நடுத்தர மக்களும், ஏழை எளிய மக்களும், சாமானிய மக்களும் இன்று பள்ளி குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் வரை 50 வயது பெரியவர்கள் வரை பேசுகின்ற ஒரே சொல் தளபதி ஜோசப் விஜய் என்னும் மந்திர சொல். அங்கே மந்திரமில்லை, மாயமில்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. 30 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருந்து கொண்டு இந்த கை கொடுப்பதை இந்த கை அறியாத வண்ணம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மாமனாக, தனையனாக, மகனாக இருந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவ கொள்கையின் அடிப்படையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார். ஜாதி மதம் என்பது அவனவன் செய்யும் தொழிலால் பிரிக்கப்பட்டது. ஆகவே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2.5 ஆண்டுகளில் தமிழக மக்களினுடைய இதய சிம்மாசனத்தில், இதய வாயில் இங்கே இருந்து ஆட்சி செய்து லஞ்சமில்லாத ஆட்சியை இந்த நாட்டிற்கு தருவேன். என்னை நம்பி வாக்களியுங்கள், என்னை நம்பி வாக்களியுங்கள். இந்த உலகத்தில் 60 ஆண்டுகள் 1967 மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து இந்த சபையை பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய உறுப்பினருக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பமும் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு செல்வோம். அவர்களே, இருந்தாலும் நான் மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ எழுதி அனுப்பினார்கள். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிங்கள் என்கின்ற அந்த ஆலோசனையை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.